மாவட்டத்தில் மருத்துவமனைகள் அனைத்திலும் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியதால் நோயாளிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகளுக்கு தட்டுப்பாடுகள் நிலவி வருகிறது. மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் கூறுகையில், புதிதாக கட்டப்பட்டு வரும் தாய்சேய் நல சிகிச்சை மையத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், இந்த பணிகள் முடிவடைந்தால் நோயாளிகளுக்கு தங்குதடையின்றி ஆக்சிஜன் கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஊத்துக்கோட்டையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாரதி தலைமையில் வியாபாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தன் அறிவுறுத்தலின்படி துணை கண்காணிப்பாளர் சாரதி தலைமையில் வியாபாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க காய்கறி, மளிகை, மருந்தகம் மற்றும் பால் கடைகள் தவிர மற்ற கடைகள் திறக்க வேண்டாம் என்றும், ஆட்டோ, கார், வேன் போன்ற வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல் அதிகமாக மக்கள் கூடும் நகை கடைகள் மற்றும் துணிக்கடைகள் திறக்க கூடாது என்றும், கட்டுப்பாடுகளை மீறி திறக்கும் கடைகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தலைமை மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்தார். மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்க மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்படும் ஆக்சிஜன் பிளான்ட், கொரோனா சிகிச்சை வார்டு, தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறை ஆகியவற்றை பார்வையிட்டார். முன்னதாக மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தலைமை மருத்துவரிடம் அவர் கேட்டறிந்தார். உடன் மருத்துவர்கள், செவிலியர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறையில் JCI டெல்டா சங்கத்தினர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தினர். மயிலாடுதுறை கடைவீதியில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வலியுறுத்தி JCI மயிலாடுதுறை டெல்டா சங்கத்தினர் கபசுர குடிநீர் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மணிக்கூண்டு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை காவல்துறை உதவி ஆய்வாளர் அறிவழகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து போக்குவரத்து பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கும் கடைவீதியில் செல்லும் பாதசாரிகளுக்கும் கபசுர குடிநீர் வழங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வலியுறுத்தி பொதுமக்களுக்கு முகக்கவசமும் வழங்கினர். தென்காசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக மதுபாட்டில் விற்பனை செய்த 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வருகின்ற நிலையில் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து மதுக்கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டது. இதனால் தென்காசி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் மதுபாட்டில் கடத்தலில் பலர் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பேரில் சுந்தரபாண்டியபுரம், சாம்பவர் வடகரை, குற்றாலம், ஆயிரப்பேரி, பாட்டாக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மது விற்பனை செய்வதாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 10 பேரை கைது செய்தனர்.